வணக்கம் நண்பர்களே, தமிழ் பிளாசம் சேனலில் தட்டு வடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: இட்லி அரிசி 2 டம்ளர், 1 டம்ளர் பொட்டுக்கடலை. எந்த டம்ளரில் அளக்குறீங்களோ அதே டம்ளரில் பொட்டுக்கடலையும் அளந்துக்கோங்க. இப்போ 2 டம்ளர் போட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். எடுத்து நல்ல தண்ணி ஊற்றி 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சிடலாம். இது தனியாக எடுத்து வச்சிடலாம். அதுக்குள்ளே பொட்டுக்கடலையை நம்ம அரைச்சி பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், நைஸாக பவுட்ரு பண்ணியாச்சு. இது சலித்து எடுத்துக்கலாம். பாருங்கள், நைஸாக சலிச்சாச்சு. இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். 3 மணி நேரம் ஆயிடுச்சு. அரிசி நல்லா ஊறிடுச்சு. இப்போ மிக்சியில் அரைச்சி எடுத்துக்கலாம். பூண்டு 6 பல், 4 வரமிளகா, 1/4 டீஸ்பூன் சோம்பு. இப்போ கொஞ்சமாக தண்ணி ஊற்றி குறைன்னு அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு அரைச்சா போதும். இட்லி அரிசி போட்டுக்கலாம். இட்லி அரிசி போட்டுட்டு நம்ம மிளகா போட்டோம் அப்படின்னா ஒழுங்காக அரையாது. அதுக்காக முன்னாடியே கொஞ்சம் அரைச்சிட்டு நம்ம இட்லி அரிசி போடுறோம். இதுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த பதத்தில் இருக்கணும். இப்போ பவுலில் ஊற்றிடலாம். மிளகுத்தூள் 1/2 டீஸ்பூன், வெள்ளை எள் 1/2 டீஸ்பூன். வெள்ளை எள்ளுக்கு பதிலாக கருப்பு எள் கூட சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பெருங்காயத்தூள் சிறிதளவு, சலிச்சு வச்ச பொட்டுக்கடலை மாவு சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். தண்ணியில் எதுவும் ஊற்றாதீங்க. அரிசி மாவு அரைச்சோம் பார்த்தீங்களா, அந்த தண்ணியே போதும். வேணும்னா தண்ணி தெளிச்சுக்கோங்க. வெண்ணெய் 1 டீஸ்பூன், கடலைப்பருப்பு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி ஊற வச்சுருந்தேன் 2 டேபிள் ஸ்பூனு. இதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கோங்க. கடலைப்பருப்பு ஊற வைக்க மறந்துட்டிங்கன்னா பொட்டுக்கடலை கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அதுக்கு இந்த அளவுக்கு நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பேக்கிங் பேப்பரில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். பேக்கிங் பேப்பர் இல்லைன்னா பிளாஸ்டிக் பேப்பர் எடுத்து இது மாதிரி எண்ணெய் தடவிக்கோங்க. சின்ன எலுமிச்சம்பழம் சைஸ் உருண்டை எடுத்துக்கலாம். 2 பக்கமும் எண்ணெய் தடவி இருக்கணும், அப்படிலாம் ஒட்டிக்கும். இந்த மாதிரி ஃப்ளாட் சர்ஃபேஸ் உள்ள கிண்ணம், டவரா, அது மாதிரி எதாக இருந்தாலும் நீங்கள் எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப மெலிசாகவும் இருக்கக்கூடாது. இந்த திக்னஸில் தான் இருக்கணும். இதை கையில் எண்ணெய் தடவிட்டு ப்ரெஸ் பண்ணி கொடுங்க. இது மாதிரியும் நம்ம செஞ்சுக்கலாம். பேக்கிங் பேப்பரில் செய்கிற மாதிரியே நீங்கள் பிளாஸ்டிக் பேப்பர்லேயும் செஞ்சுக்கலாம். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சான்னு செக் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் காயணும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம போட்டு எடுத்துடலாம். நான் ஆல்ரெடி ஒரு பிளேட்டில் எண்ணெய் தடவி அதில் இது மாதிரி எல்லாம் உருட்டி வச்சுருந்தேன். எண்ணெய் தடவாமல் ஊட்டி வச்சிங்கன்னா எடுக்க முடியாது, ரொம்ப கஷ்டம். அதே மாதிரி மாவு பதம் பார்த்துக்கோங்க. ரொம்ப கெட்டியாக இருந்தது அப்படின்னா நீங்கள் உருட்டிட்டு எடுக்கிறப்போ உடஞ்சி வர மாதிரி இருக்கும். அதனால் நீங்கள் மாவு பற்றி பார்த்துக்கோங்க. அப்பப்போ உருட்டி போட முடியாது, அதனால் உருட்டி வச்சுட்டு இந்த மாதிரி நீங்கள் போட்டுடுங்க. பாருங்கள், இன்னொரு சைடு வேகணும். நம்ம திருப்பி விட்டுக்கலாம். மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க, ரொம்ப ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ நுரை அடங்குச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம். மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், வெந்துருச்சு, எடுத்துடலாம். இப்போ தட்டையை ப்ரெஸ் பண்ணுறப்போ ரொம்ப திக்காக ப்ரெஸ் பண்ணிடாதீங்க, வேகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இந்த மாதிரி மெலிசாக ப்ரெஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி இருக்கிற மாவு எல்லாத்தையும் நம்ம போட்டு எடுத்துடலாம். சுவையான தட்டு வடை ரெடி ஆயிடுச்சு. உடச்சி பார்க்கலாம், எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். இந்த ரெசிபியை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னன்னு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.